Hi friends, welcome to Tamil Kasu YouTube channel. In this video, we will mutual fund. This is Tata AMC mutual fund scheme. In the fund, you SIP மூலமா மாதம் சிறு தொகையாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைமாக லம்சமாகவும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டோட பேர் என்ன அப்படின்னா டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷன். இந்த ஃபண்டு லாஸ்ட் 6 மந்த்தாக நீங்கள் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா 8.47% கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக அந்த ஃபண்டு 29.41% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25.86% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓவராலாக அது ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் இந்த ஃபண்டு ஒரு வருஷமாக நமக்கு 19.84% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் லாங் டைம் கோலுக்காக இந்த ஃபண்டை நம்ம மந்த்லி 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணால் டிஃப்ரெண்ட் டென்யூரில் நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீட்டில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நான் போகிற வீடியோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோ எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் இந்த ஃபண்டை என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28 டிசம்பர் 2015 அன்றைக்கி இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னா நிஃப்டி ITTRI. இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 5000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி மூலிமா சிறு தொகையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 150 ரூபாயிலேருந்து உங்களுடைய எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் என்ஏவி டைரக்ட் பிளானோட லேட்டஸ்ட் என்ஏவி என்ன அப்படின்னா 35 ரூபா 43 பைசாவாக இருக்குது. ஃபண்டு சைஸ் நம்மளை மாதிரி இன்வெஸ்டர் இந்த ஃபண்டில் 6805 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் என்ட்ரி லோடு எதுவுமே இல்லை. ஆனால் எக்ஸிட் லோடு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டை நீங்கள் விட்டு வெளில வந்தீங்கன்னா 1% நீங்கள் பெனால்ட்டி மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.31% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் டேரெக்டாக நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் மெச்சூரிட்டியில் 1-1.5% வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா அந்த கேஸஸில் நீங்கள் பேங்க்கை விசிட் பண்ணியோ அப்படி இல்லைனா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் புரோக்கர் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரெகுலர் பிளானு, அங்கே நீங்கள் உங்களுக்கு கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டில் ஒருத்தர் மந்த்லி எஸ்ஐபியாக 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிட்டர்ன் 17%. இந்த ஃபண்டு ஓவராலாக 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம 17% எடுத்துருக்கோம் கேல்குலேஷன் பர்பஸுக்காக. டென்யூர் 10 வருஷம். 10 வருஷம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். அவர் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா 10 வருஷமாக 6 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 10 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 8,67,308 ரூபா. அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 14,67,308 ரூபா. இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் லிமிட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இப்படி எத்தனை வருஷம் வேணாலும் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், எந்த அளவு நீங்கள் மார்க்கெட்டில் லாங் டைமாக ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கீங்களோ அந்தளவு நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். குமார் அப்படிங்கிற ஒரு வயசு 30ன்னு வச்சுப்போம். அவர் லாங் டைம் கோலை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. லாங் டைம் கோல் அப்படின்னா வந்து அவர் பிள்ளைகளோட ஹையர் எஜுகேஷன், மேரேஜ் ப்ளஸ் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இந்த ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த லாங் டைம் கோலுக்கு அவர் கையில் வந்து 20-25 வருஷம் இருக்குது. 20 வருஷம் இந்த ஃபண்டில் அவர் அதே 5000 ரூபா மந்த்லி எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தார்னா டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னா 12 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 20 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 73,20,412 ரூபா. அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 85,20,412 ரூபா. அதே மந்த்லி 5000 ரூபாய் எஸ்ஐபி அவர் ரிட்டர்ன் 17%க்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இந்த ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். டென்யூர் வந்து 25 இயர்ஸ். 25 இயர்ஸாக அவர் மந்த்லி 5000 ரூபா இந்த ஸ்கீமில் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 25 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 1,76,40,183 ரூபா. அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வெறும் 15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1,90,40,183 ரூபா. மெச்சூரிட்டி அப்போ உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் விட்ராவல் பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு 10% வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். முக்கியமான விஷயம், எந்தளவு நீங்கள் லாங்காக மார்க்கெட்டில் ஸ்டே இன்வெஸ்டடாக வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 5000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எதுவுமே கிடையாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
எஸ்ஐபி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் ரூ. 150 உங்களுடைய எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டாடா ஏஎம்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி இல்லை அப்படின்னா Groww ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். Kuvera ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டைரெக்டாக நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிமாட் அக்கௌண்ட் தேவைப்படும். Groww ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ண மொபைல் இருந்துச்சுன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக Groww ஆப்பில் ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம போகிற வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்த நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனல் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களால் கமெண்ட் சஜஷன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆகும் இது மாதிரி நேரம் யூஸ்ஃபுல் வீடியோ போகிறதுக்கு. பர்சனலாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா tamilkasu@gmail.com நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.